சரி, இப்போ காலநிலை மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டுதோறும் சில சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ மழை வந்துட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளம் போகிற அளவுக்கு மழை பெய்யுது. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தா அந்த அளவுக்கு மழை வந்துதா? இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கிளைமேட் சேஞ்சஸ். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு அவேர்னஸ் சொல்லியிருக்கிறோம்னா ட்ராயிங் காம்படிஷன், அதுக்கப்புறம் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிலாம் வச்சுருக்கோம். சரியா குழந்தைகளா? அப்போ என்ன பண்ணுன்னா இது எதை பற்றி அப்படின்னா காலநிலை மாற்றங்கள் எதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, புரியுதா? அதை சார்ந்து நீங்கள் எல்லாரும் ட்ராயிங் காம்படிஷனை உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட ஐடியா கேட்டு சீக்கிரம் அந்த காம்படிஷன் வந்து நீங்கள் எல்லாரும் கலந்துங்க. சரியா? நீங்களும் பணம் வரிஞ்சா மட்டும் போதாது, நாமளும் என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? மிஸ், அன்னைக்கு நீங்க வந்து மண்டே டிராயிங் சப்மிட் பண்ண சொன்னீங்க இல்லைங்க மிஸ்? வெரி குட். மிஸ், எனக்கு ஒரு டவுட். நம்ம கவர்மெண்ட் ஏன் மிஸ் எப்பவுமே பிளான்ஸ் நடுங்கன்ட்டு டிராயிங், ஸ்பீச் இது மாதிரியே காம்படிஷன் கொடுக்குறாங்க? நம்ம உண்மையாவே மரத்தை நடலாம் இல்லைங்க மிஸ்? நடலாமே. வா இப்போ போலாம். மிஸ் சொன்ன மாதிரி நம்ம இந்த விதையை நல்லா கொஞ்சம் நல்ல பெரிய மரமாக கூட வளரும். நல்ல நானே பண்ணுறேன். நம்ம தீபக் இது இன்னும் கொஞ்சம் மண் மட்டும் போட்டுடலாம். நம்ம இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றலாம். போதுமா? இன்னும் ஊற்று. நம்ம விதை போட்டு 1 மாசம் ஆயிடுச்சு. செடி எவ்வளோ ஆயிட்டு வாங்கிருக்கோம், போய் பார்க்கலாமா? தீபக் போய் பார்க்கலாம். பாரு எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்குல்ல. ஆமா, போடு. சரி, நம்ம தண்ணி ஊற்றலாமா? தீபக் இங்க பாரு, நம்ம 5 மாசத்துக்கு முன்னாடி நட்ட மரம் இவ்வளோ பெருசா இருக்குல்ல. ஆமால. இதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷங்களும் டெய்லி 10 மரம் நட்டா இந்த உலகத்து ஃபுல்லா மரமா மாறிடும்ல. ஆமா, அப்ப நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம். நம்ம ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்றோம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எதுக்கு வந்திருக்கோம்னா எல்லாரும் கண்டிப்பா மரம் நடணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்த வந்திருக்கோம். நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மரம் நட்டோம். 5 மாசத்துக்கு அப்புறம் அந்த மரம் வந்து இவன் ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. அது மாதிரி நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் 10 மரம் நட்டோம்னா இந்த வேர்ல்ட் ஃபுல்லா மரமாவே ஆயிடும். இந்த ஸ்கூல்லையும் ஃபுல்லா நீங்க மரங்களை நடணும். நானு இவங்களும் 5 மாசம் கழிச்சு வந்து பார்ப்போம். அப்ப இந்த ஸ்கூல்ல மரங்கள் நிறைய இருக்கணும். ஓகேவா? இதை எங்களால் கண்டிப்பா நீங்க செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே? ஓகே. ஐயோ, நம்ம நட்ட மரம் ஆயிடுது. எவ்வளவு பெருசா இருக்குல்ல. நிழல் கூட செம்ம குளுமையா இருக்கு. காற்று எவ்வளவு ஜில்லுன்னு வருது பாரு. ஆமா, நம்ம நட்ட மரங்கள்ல எறும்புக்கு கூட வாழ்விடம் கிடைச்சிருச்சு. இல்ல நம்ம அந்த மரம் தான் யார் நட்டதப்போ? நம்ம சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மரத்தை எல்லாம் நட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, செம்மல. இப்பதான் நம்ம ஸ்கூல் சரௌண்டிங்கே செம்ம அழகா இருக்கு.